வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இது உங்களோட இன்ஜினியரிங் அன்பா சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, நீங்கள் ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட்டா, உங்களுக்கு மொபைலை பற்றி எதுவுமே தெரியாதா? அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்காக தான். அதுக்கு முதல்ல நம்ம என்னென்னா, மொபைல்னால் என்னன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும், சரிங்களா? இப்போ நம்ம டெய்லி லைஃப்பில் மொபைலை எங்கெங்கே யூஸ் பண்ணுறோன்னா, கம்யூனிகேஷன், என்டர்டெயின்மெண்ட், சோஷியல் மீடியா, அதுக்கப்புறம் கேம்ஸ், இதுக்கெல்லாம் நம்ம யூஸ் பண்ணுறோம். இப்போ நம்ம டெய்லி மொபைல் யூஸ் பண்ணுறோம். பட் அதில் நம்ம டெக்னிக்கலாக என்ன கேட்டால் எதுவுமே யாருக்கும் தெரியாது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அப்படி இருக்கிற பட்சத்தில் நம்ம இந்த 7 இதை தெரிஞ்சு வச்சுக்கலாம் பேசிக்காக அப்படின்னு பார்த்தோம்னா, நான் லைனாக சொல்லிட்டு வரேன், அதை மட்டும் பாருங்கள். முதல்ல ரேம், அடுத்தது ப்ராசஸர், ஸ்டோரேஜ் கெப்பாசிட்டி, டிஸ்பிளே, கேமரா, பேட்ரி அண்ட் சார்ஜிங், அதுக்கப்புறம் ஆப்ரேட்டிங் சிஸ்டம், அதாவது ஓஎஸ், அதுக்கடுத்தது நெட்வொர்க் கனெக்டிவிட்டி. இப்போ இதை பற்றி தான் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த 7 இதை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ரேம் எதுக்காக யூஸ் பண்ணுறாங்கன்னா, மொபைல் ஸ்பீடாக இருக்கணும், மல்டி டாஸ்கிங், அதாவது ஒரே நேரத்தில் நீங்கள் பல வேலைகளை செய்யலாம், டைப் பண்ணலாம், மெசேஜ் பார்க்கலாம், வீடியோ பார்க்கலாம், அந்த மாதிரி இருக்கிறதுக்கோசரம் ரேம் யூஸ் பண்ணுறாங்க. ரேம் அதிகமாக இருந்தால் உங்கள் மொபைல் ரொம்ப ஸ்பீடாக இருக்கும். அதுக்கேற்ற மாதிரி அதே இப்போ ப்ராசஸர்னு எடுத்துக்கணுன்னா, நாம் கொடுக்குற இன்புட்டை, இப்போ நீங்கள் கால் பண்ணுறதோ இல்லை கால்குலேஷன் பண்ணுறதோ எதாக இருந்தாலும் அந்த ப்ராசஸர் தான் ப்ராசஸ் பண்ணும், ஏஎல் யூனிட் மூலமாக. ஸோ இதில் நிறைய ப்ராசஸர் யூஸ் பண்ணுறாங்க. அதை நீங்கள் கேமிங்க்கா இல்லை நார்மல் யூஸரா இல்லை வேறு ஏதாவது பர்பஸ்க்கு வேணுமா, அதை பொறுத்து நீங்கள் பார்க்க வேண்டியதாக இருக்கும். மேக்ஸிமம் ஸ்னாப் ட்ராகன் கேமிங் ப்ராசஸ்ன்னு சொல்லுவாங்க. மீடியா டெக்கும் அதுக்கு பதிலாக வெர்ஷன்ஸ் தகுந்த மாதிரி மாற்றி அதில் பண்ணுவாங்க. இப்போ என்னென்னா, ப்ராசஸருக்கு அடுத்தது நம்ம ஸ்டோரேஜ் மொபைல் எவ்வளோ ஸ்டோரேஜ் தாங்கும் அதை நம்ம கவனிக்கணும். ஏன்னா அதிகமாக ஸ்டோரேஜ் வேணுமா இல்லை கொஞ்சமாக இருந்தால் போதியுமா அப்படின்னு நிறைய பேர் நினைப்பாங்க. அதிகமாக இருந்துச்சுன்னா நீங்கள் எக்ஸ்டர்னலாக மெமரி கார்டு வாங்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா இப்போ வர மொபைல் எல்லாம் இன்பில்ட்லேயே மெமரி அதிகபட்சமாக கொடுக்குறாங்க. ஸோ அதனால் உங்களுக்கு எவ்வளோ மெமரி தேவையோ அதை பார்த்துக்காங்க. மொபைலோட டிஸ்பிளே சைஸ் நீங்கள் மூவி பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் பெருசாக தேவைப்படும். கேம் ஆடுறதுனாலும் கொஞ்சம் பெருசாக தேவைப்படும். அதே மாதிரி நீங்கள் மூவி பார்க்குறது என்ன ஹை கான்ட்ராஸ்டில் பிக்சர் குவாலிட்டி இருக்கணும் அப்படின்னா ஆமோல்ட் டிஸ்பிளே தான் உங்களுக்கு நல்லாயிருக்கும். ஏன்னா அதுதான் அதிகபட்சத்தில் யூஸ் பண்ணுறாங்க. நம்மள நிறைய பேர் கேமரா எம்பி அதிகமாக இருந்தால், அதாவது மெகா பிக்சல் அதிகமாக இருந்தால் அது கரெக்டாக இருக்கும், அதில் தான் பிக்சர் நல்லாயிருக்கும் அப்படின்னு நினைப்பாங்க. பட் அந்த மாதிரி இல்லை. கேமராவில் என்ன அப்பெக்சர் சைஸ் எப்படி இருக்குது, என்ன ரிசல்யூஷன் எப்படி இருக்குது, லென்ஸு, அதை ஜூம் ரேஞ்ச் எவ்வளோ தூரம், இதெல்லாம் பொறுத்து தான் கேமராவோட குவாலிட்டி அப்படின்னு நம்ம சொல்ல முடியும். அப்படி நீங்கள் ஒரு மொபைலை பற்றி உங்களுக்கு எதுவும் தெரியல, எனக்கு இந்த கேமரா குவாலிட்டி எப்படி பார்க்குறதுன்னு புரியலைன்னா ரிவ்யூ வெப்சைட்ஸ் நிறைய இருக்கும். இதில் நான் சொல்கிறேன், டிஎக்ஸோ மார்க் அந்த வெப்சைட் போனீங்கனாலும் நிறைய ரிவ்யூ பார்க்கலாம் நீங்கள். அடுத்ததாக பார்த்தோம்னா மொபைலோட பேட்ரி லைஃப்பும் அதோட சார்ஜிங். ஏன்னா பேட்ரி லைஃப் எவ்வளோ நேரம் நம்ம மொபைல் யூஸ் பண்ண முடியுன்றது தெரிஞ்சுக்கலாம். ஃபாஸ்ட் சார்ஜிங் எவ்வளோ வேகமாக சார்ஜ் ஏறும் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். இப்போ வரதில் அதிகபட்சம் தான் தராங்க. பட் நீங்கள் மொபைல் ஏதாவது உங்களுக்கு வாங்கணும்னு தோணுச்சுன்னா 4500 mAh அதிகமாகவும் ஃபாஸ்ட் சார்ஜிங் 50 வாட்டுக்கு மேலே வாங்குறதா இருந்தால் உங்கள் இஷ்டம். ஏன்னா இப்போ மொபைல் யூஸ் பண்ணுறவங்க எனக்கு மொபைல் ஃபாஸ்ட்டாக சார்ஜ் ஆகணும் அப்படின்னு நினைக்கிறவங்க நீங்கள் வாட் அதிகமாக இருக்கிறத பார்த்து வாங்கிக்காங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா மொபைலில் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் ஆண்ட்ராய்டு யூஸ் பண்ணுறாங்க, அதோட iOS ஆப்பிள் மட்டும் யூஸ் பண்ணுறாங்க. இதில் பார்த்தோம்னா நெட்வொர்க் கனெக்டிவிட்டிக்கு நாம் என்னென்னா, இப்போ எல்லோரும் நெட்வொர்க் 4G வேணும் 5G வேணும்னு சொல்கிறாங்க. அதில் நீங்கள் யூஸ் பண்ணுறத பொறுத்த அளவுக்கு நீங்கள் வைஃபை யூஸ் பண்ணுறப்ப இல்லைனா ப்ளூடூத் யூஸ் பண்ணுறப்ப அதோட கனெக்டிவிட்டி எப்படி இருக்கணும், அதுக்கு பேண்ட்வித் அதிகமாக வேணுமா லோவாக வேணுமா, அந்த மாதிரி நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். இப்போ சொன்ன 7 விஷயத்தையும் நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கின்னு அதுக்கப்புறம் நீங்கள் மொபைல் வாங்கணுன்ற பட்சத்துக்கு போனீங்கன்னா நீங்கள் முதல்ல உங்கள் பட்ஜெட்டை சூஸ் பண்ணிக்காங்க. ஏன்னா 5000 கொடுத்தா இது அதிகமாக இருக்குது, நல்லா இருக்குமே அப்படின்னு தோணும். பட் அந்த மாதிரி இருக்கிற நேரத்தில் நீங்கள் பட்ஜெட்டை முதல்ல சூஸ் பண்ணிக்காங்க. 15,000 நான் மொபைல் வாங்குகிறேன் அப்படின்னு ஒரு ஐடியாவை கொண்டு வந்துடுங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நீங்கள்
எந்த மாதிரியான யூஸ்ன்னு நீங்கள் முதல்ல உங்களை ஐடென்டிஃபை பண்ணிக்கணும். ஏன்னா நார்மலாக யூஸ் பண்ணுவீங்களா, இல்லை நீங்கள் ஃபோன் கேமராக்கோசரம் நீங்கள் வாங்குறீங்களா, இல்லை நான் கேம் ஆடுறதுக்கு மட்டும் வாங்குகிறேன் அப்படின்னு நிறைய பேர் இருப்பீங்க. ஸோ அதில் நீங்கள் எதுன்னு தெரிஞ்சிங்கன்னா அதில் உங்களுக்கு எந்த விதமான சாய்ஸை நீங்கள் சூஸ் பண்ணுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பார்த்துக்காங்க. இதுக்கெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் என்ன நினைப்பீங்க, நான் ஸ்டோரில் போய் வாங்கலாமா இல்லை ஆன்லைன்லேயே வாங்கலாமா அப்படின்னு உங்களுக்கு ஒரு எண்ணம் இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கிறப்ப நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, உங்களுக்கு ஏதாவது ஆஃபர் கிடைக்கிது ஆன்லைன்லேயே வாங்குறதா இருந்தால் வாங்கிடுங்க. இப்போ நீங்கள் ஆர்டர் போட்டது ஆன்லைனில் உங்களுக்கு டெலிவரி பண்ணுறாங்கன்னா கொரியரை நீங்கள் பிரிக்கிறப்போ ஒரு வீடியோ எடுத்துக்காங்க. பட் அப்படி இல்லை, நான் ஸ்டோரில் தான் போய் வாங்குவேன் அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் ஏதோ ஸ்டோருக்கு போய் பக்கத்தில் இருக்கிறதுல போயிட்டு சூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் நீங்கள் ஸ்டோருக்கு போனீங்கன்னா வச்சுக்கோங்களேன், இந்த மொபைல் இல்லை, இதை விட இது நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இருக்கிற பட்சத்தில் நீங்கள் எதுவும் வாங்காதீங்க. ஏன்னா நம்ம ஒரு மொபைல் பார்த்து வச்சுருப்போம், இந்த பட்ஜெட்டில் இந்த மொபைல் தான் நமக்கு நல்லாயிருக்கும். அங்கே கஸ்டமரை அவங்க நான் விற்கணும் அப்படின்னு தான் பார்ப்பாங்க. ஸோ அந்த மொபைல் நீங்கள் இல்லைன்னா வச்சுக்கோங்களேன், நீங்கள் வேறு கடைக்கு போய் பாருங்கள், இல்லைனா ஆன்லைன்லேயே வெயிட் பண்ணுங்கள், இல்லைனா அந்த ஸ்டோர்கிட்டே சொல்லிடுங்க, இந்த மாதிரி வந்தால் கால் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி நீங்கள் பிடிச்ச மொபைல் நீங்கள் பார்த்ததை வாங்க. ஏன்னா அவங்க இன்றைக்கி சேல்ஸ் நான் இன்றைக்கி முடிச்சே ஆகணும் அப்படின்னு நினைப்பாங்க. ஏதாவது ஒரு ஃபோன் நீங்கள் வாங்கிட்டு போனால் போதிக்கும் அப்படின்னு நினைப்பாங்க. பதிலுக்கு நீங்கள் அப்படியே வாங்கிட்டு வந்துடக்கூடாது. ஏன்னா இவ்வளோ கஷ்டப்பட்டு நம்ம இதெல்லாம் பார்த்துருக்கோம்ல, எது எது நல்லாயிருக்கும், நமக்கு இந்த மொபைல் தான் செட் ஆகும் அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் அதே மொபைல் வாங்கிறது தான் உங்களுக்கு பெஸ்ட்டுன்னு நான் சொல்லுவேன். ஏன்னா நானும் அனுபவப்பட்டிருக்கேன், அதனால தான் உங்களுக்கு இத்தனை முறை தெளிவாக சொல்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.